திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். லேசானது இல்லை. ஆதார் தரவுகளை யார்கிட்டையும் ஷேர் செய்ய முடியாது. ஹைகோர்ட் ஆணையம் திட்டவட்டம். இறந்து போன அடையாளம் தெரியாத நபரின் கைரேகையை ஆதார் தரவுகளுடன் ஒப்பிட்டு பார்ப்பது என்பது சாத்தியமற்றது என்று ஹைகோர்ட்டில் ஆதார் ஆணையம் பதில் மனு தாக்கல் செய்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் டிஎஸ்பி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் விரிவான பதில் ஒன்றை ஹைகோர்ட்டில் அளித்திருக்கிறது. அந்த பதிவின் முழு விவரம் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. அடையாளம் தெரியாத இறந்த நபர் ஒருவரின் அடையாளத்தை கண்டறிவதற்காக அவரது கைரேகையை ஆதார் தரவுகளுடன் ஒப்பிட்டு பார்த்து விவரங்களை வழங்க ஆதார் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி விழுப்புரம் மாவட்ட திண்டிவனம் டிஎஸ்பி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீதான விசாரணை நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் முன்பாக நடந்தது. அப்பொழுது அந்த வழக்கில் ஆதார் ஆணையத்தின் துணை இயக்குனர் பிரியா ஸ்ரீகுமார் சார்பில் மத்திய அரசு வழக்கறிஞர் சீனிவாசமூர்த்தி பதில் மனு தாக்கல் செய்தார். அதில் உள்ள விவரம் இதுதான். நிதி மற்றும் பிற மானியங்கள், பயன்கள், சேவை போன்றவற்றின் உண்மையான பயனாளிகளை கண்டறிந்து வழங்குதல் சட்டப்பிரிவின்படி 2016 இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் உருவாக்கப்பட்டது. இது ஒரு சட்டப்பூர்வ ஆணையம். இந்த ஆணையம் வாயிலாக இந்தியாவில் வாழும் அனைத்து குடிமக்களுக்கும் ஆதார் என பெயரிடப்பட்ட UID என்னும் ஒரு தனித்துவ அடையாளமாக 12 எண்கள் வழங்கப்படுகின்றன. இந்தியாவில் வசிக்கும் குடிமகன்களை முறையாக கணக்கிட்டு அவர்களின் நிதி மற்றும் அரசின் பிற மானியங்கள், சேவைகள் உண்மையான பயனாளிகளுக்கு வெளிப்படையாக சென்றடையும் வகையில் 12 இலக்க எண்கள் கொண்ட ஆதார் எண்களுடன் சட்ட ரீதியிலான இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் கடந்த 2016 மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகத்தின் கீழ் உருவாக்கப்பட்டு 2019 திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது. இதன்படி தனித்து நபரின் பிரத்யேக ஆதார் தொடர்பான சேகரிக்கப்பட்ட அல்லது உருவாக்கப்பட்ட அடையாளங்கள் மற்றும் பயோமெட்ரிக் தகவல்கள் வேறு எந்த காரணங்களுக்காகவும் மற்றவர்களுக்கு பகிர இயலாது அளவுக்கு சட்ட ரீதியாக கடுமையான கட்டுப்பாடுகள் உள்ளன. அரசின் பல்வேறு நடவடிக்கைகளுக்காக தனிநபர் குறித்த விவரங்கள் உறுதி செய்வது ஆதாரின் நோக்கமின்றி தனிநபரின் நடவடிக்கையை கண்காணிப்பது ஆணையத்தின் நோக்கம் அல்ல. இதுபோல அடையாளம் தெரியாத இறந்த நபரின் கைரேகையை ஆதார் தரவுகளுடன் ஒப்பிட்டு பரிசோதித்து பார்க்க இயலாது. தடவியவியல் பரிசோதனைக்கு ஏற்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தனிநபரது கருவிழி மற்றும் கைரேகை தகவல் ஆணையம் சேகரிப்பதில்லை என்பது இறந்து போன நபரின் கைரேகையை ஆதார் தரவுகளுடன் ஒப்பிட்டு பார்ப்பது. இறந்து போன ஒரு நபரின் கைரேகையை ஆதார் கைரேகையுடன் ஒப்பிட்டு வழக்கில் மனுதாரர் கோரும் தகவல்களை வழங்குவது தொழில்நுட்ப ரீதியாக சாத்தியமற்றது. இது இயலாததும் கூட. எனவே UIDAI அமைப்பால் சட்டப்பூர்வ உத்தரவையும் தனி ஒருவரின் அடிப்படை உரிமையையும் மீறுவது இயலாதது என்பதால் மனுதாரரின் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று பதில் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.